ஹலோடா மீஸ் இன்றைக்கி நம்ம டியூட்டி ஆஃப் டெத்துன்னு ஜேகேக்கு ஒரு மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா சும்மா ஜேகேக்கு மினி சீரிஸே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க. என்னன்னு தெரில, இப்போ என் கண்டு போட்டு மொத்தமும் ஜேகே தான். அப்படியே ஜேகேக்கு தான் வந்து அருவி மாதிரி ஐடியாலாம் கொத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும்னா, லைக் நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் என் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னான், என் பெஸ்டி. ஸோ நான் அந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இந்த ஸ்டோரி நான் வந்து கொஞ்சம் பாதி என் பெஸ்டியோடது. அவள் வந்து ஒரு சேனல் வச்சுருந்தா, அதுக்கப்புறம் வந்து சேனல் டெலிட் பண்ணிட்டா. ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் டெலிட் பண்ணிட்டா, வீடியோ போட முடியலன்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்நார்மல் லவ்னு ஜேகேக்கு. ஸோ அவள் வந்து அதை டெலிட் பண்ணதுனால அந்த ஸ்டோரியை நான் எடுத்துக்கிட்டேன். அவள் சொல்லிட்டா தம்ப்லைன்னு டைட்டில்லாம் சேஞ்ச் பண்ணிடுன்னு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு யூனிக்காக டைட்டில் கொண்டு வரணும்னு ஒரு பைத்தியக்காரி மாதிரி யோசிச்சு இந்த டைட்டில் வச்சுருக்கேன். இதை பற்றி சொல்லணுன்னா, ஜேகே வந்து இதில் ஒரு சொல்ல முடியாது, போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ வயனை பற்றி சொல்லணும்னா, வயன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். அண்ட் வயனுக்கு வந்து ட்ரூன்னு ஒரு பெஸ்டி இருக்காங்க. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, ஜிமினும் வந்து வயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஸோ ஸ்டார்டிங் சீனில் எப்போ போய் வயனை காட்டல, ஹீரோவை காட்டுவாங்க, பார்த்தா ஹீரோவையும் காட்டல, டேரெக்டாக ஜிமினு தான் காட்டுறாங்க. ஜிமின் யாருக்கோ கால் பண்ணுறாரு, டைப் பண்ணி ஃபோனை காதில் வச்சு, ஹலோ வயன், சொல்லு ஜிமினா, என்னடா ஆச்சு? இல்லை வயன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேண்ணே, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜங்குக் ஒரு லைட்டாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அவன் ரொம்ப நாளாகவே உள்ளேருந்து ரூம்லேருந்து வெளியவே வரமாட்டான். உள்ளே போய் கூப்பிட்டாலும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோன்னா அவன் கத்துறான், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். எனக்கு வந்து ஏதோ மென்டல் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது. அப்படியா ஜங்குக், நீ இங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர முடியுமாண்ணா? இல்லை அவன் ரூம்லேருந்து வெளியே வரமாட்டான். அப்படி உள்ளே போனால் செம்மையாக அவன் டிஸ்டர்ப் பண்ணால் பயங்கரமாக கத்துறான். ஸோ அதனாலலாம் அவனை சமாளிக்க முடியல. நீங்கள் வந்து பார்க்க முடியுமா? சரி ஜிமினா, நான் வர ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன். எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ நீ அவங்கள ரொம்ப நாளாக அவங்கள பற்றி சொல்லிகிட்ருக்க. ஸோ வரும்போது ட்ரூவை கூப்பிட்டு வருவா. ட்ரூவா? அவள் வேணாம், வந்தாலே குட்டிச்சாத்தா மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவா. இல்லை நான் ட்ரூவுக்கு சொல்லாமல் எங்கேயாச்சும் போனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு கொன்றுவா. நீ எதுக்கு சரி ட்ரூட்ட சொல்லு, பட் அவள் வர வேணாம். நான் சொல்லி, அதுவும் சைக்கோ பேஷண்ட் அந்த மாதிரி லைக் மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சால் ஒத்த காலை நிற்பா, வருவேன். தனியாகவே நான் விட மாட்டான். சரி கூப்பிட்டு வந்து தொலை, ஆனால் ரூம்குள்ளெலாம் விட மாட்டேன். அவனுக்கு வந்து பொண்ணு வந்தாலே ரொம்ப பிடிக்காது. ஸோ எனக்கு சரியாக தெரில, வந்துடு என்னைக்கு வருவேன் அது தெரில. நான் வந்து ஷெட்யூல்ஸ்லாம் பார்த்துட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் கால் கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. லைக் நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் உங்களை சுற்றி 4-5 பேஷண்ட் உட்காந்து உங்களே குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. 2 பாட்டி அண்ட் அவங்க கூட வந்து லைக் ஒரு 15 இயர்ஸ் 17 இயர்ஸ் அந்த மாதிரி பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கையில் லைக் அந்த பொண்ணு கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க அதோட உட்காந்து உங்களுக்கு குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. பாட்டினா டேப்லெட்டுக்கே வச்சுட்டு ஐயோ அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா வயனே முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் பாட்டி, நீங்கள் டேப்லெட் போடுங்க. டேப்லெட்டா? ஐயோ நான் தான் சொல்கிறேன்லம்மா, எனக்கு கசக்குதுன்னு. ஐயோ பாட்டி, இது நீங்கள் போட்டால் தான் உடம்பு சரியாகும், கசக்குதுன்னா பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ வேணாம் வயனு, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ இவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க பாரு என் பேரை அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிச்சிட்டு சரி இந்த சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஐயோ வேணாம் வயன் அப்படி சொல்கிறாங்க. பாட்டிமா அப்படி சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட போயிட்டு, நீங்கள் இப்போ மாத்திரை போடுவீங்களா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாக்லேட் தருவேண்ணா. அப்படியா வயன், உண்மையாவா? ஷூ சவுண்ட் போடாதீங்க, மற்ற நர்ஸ்க்கு யாராச்சும் கேட்டுருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை டேப்லெட் போட வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்லேட் கொடுக்குறீங்க. அவங்க வந்து சுகர் பேஷண்ட். ஸோ பட் இருந்தால் நீங்கள் சாக்லேட் கொடுத்துருக்கீங்க, யாருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், பட் அந்த இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் தான் அவ்வளோ பார்த்துக்க மாட்டீங்க. லைக் நார்மல் பேஷண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. சுகர் பேஷண்ட்டை போயிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்ப்பாங்களா? பட் அவங்க வந்து எப்படின்னா மாத்திரை போட மாட்டேன், இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. அதனாலே வந்து டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டில் ரொம்ப பணிவாக எடுத்து பேசி அவங்களுக்கு வந்து புரிய வைப்பீங்க, ரொம்ப கைண்டான பர்சனுங்கிறனால. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி லைக் நீங்கள் நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டில் வந்து மற்ற சைக்கோஸ் லைக் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மென்டல் இஷ்யூ இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்ததும் பத்தாதுன்னு இங்கே வந்து இந்த லைக் எப்படி சொல்கிறது, இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேக் பெயின் ஏதாச்சும் யாராச்சும் டாக்டர்கிட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா ட்ரூ அப்படியே செவத்தில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. ட்ரூ இங்கே ரெடி பண்ணுறேன். என்ன உனக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா? நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? உன்னை யாரையும் வெயிட் பண்ண சொன்னால்
இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது இன்றைக்கி. ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே வந்து இங்கே வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? 4 மணிக்கு வந்துட்டேன். என்னடி அது கோட்டில் என்னது என்னடி பிளட் மாதிரி இருக்குது? இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே நான் வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க கொஞ்சம் லைக் ரொம்ப ரொம்ப எனக்கு புரியல. இல்லை ஒரு மாதிரி ரகடாக பிஹேவ் பண்ணாங்க. ஸோ என்ன ஒன்று அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சிட்டு அப்படியே வந்து உளுக்கு எப்படி சுத்தமாக செக் பண்ணி லைக் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான். ஒன்றும் அப்படிலாம் தெரியலடி, என்னாச்சு உளுக்காயமா அப்படி சொல்லிட்டு அவனை ரொம்ப பதறி போயிட்டு உங்களை வந்து கோட்டை கல் ரெடி பண்ணுறான். இரு நாயே இரு அவங்க வந்து அவங்களே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளட் தான் திருச்சி வந்திருக்கும் போல். இது வந்து போக மாட்டுது, வீட்டுக்கு போய் தாச்சு பார்க்கலான்னு. சரி 4 o'clock ஏண்டி வந்தேன்? இப்போ பாரு 5 o'clock ஆச்சு. 1 hour வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 5 o'clock 6 o'clock ஆச்சுடி. ஐயோ அதெல்லாம் விது போயின்னு. நீயும் அந்த பாட்டி மாதிரி கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஐயோ விஷயம் அது அந்த பாட்டி நான் 2 times பார்த்துருக்கேன். நான் அவங்க பேசுகிறது அந்த ஸ்லாங் நல்லா இருக்கணும்னு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் நடக்கிறீங்க. அப்புறம் வயன் எங்கேயாச்சும் வெளியே போகிறதா பிளான் வச்சுருக்கியா அப்படி சொல்லிட்டு ட்ரூனா ஒரு மாதிரி டவுட்டாக கேட்குறான். இல்லையே, ஏன் இப்படி கேட்குற? ஐயோ அப்படி சொல்லிட்டு ட்ரூனா ஒன்றும் இல்லை வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இல்லை நீ வந்து காரணம் இல்லாமல் இப்படிலாம் கேட்க மாட்டேங்க, ஏன் கூட ஏதாச்சும் வெளியே வரணுமானா? இல்லை நீ வந்து எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரியே இருக்குன்னா பார்த்துக்கோவேன். மேடம்க்கு இப்படிலாம் தோணாதே, என்ன பெருசாக தோணுது அப்படி சொல்கிறக்குள்ளேயே கால் வருது உங்களுக்கு. யாரும் பார்த்தா ஜிமின் தான். ஸோ ஐயோ இந்த நாய் எதுக்கு இப்போ கால் பண்ணுது, இவன் வந்தாலே நசமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூனா மூஞ்சி சுழிச்சிட்டு போகிறா. ஐயோ இவளை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமின் கால் பண்ணிட்டு சொல்லிடா ஜிமினா. என்ன எப்போ வர? என்னடா டக்குன்னு கால் பண்ணி எப்போ வரேங்கிற? நான் தான் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன்னு சொன்னானே. இல்லை பையன் நீ கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? இங்கே வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி லைக் ரொம்ப இதுவாக நடந்துக்கிறான் அப்படி சொன்னோன்னே, என்னடா பின்னாடி வீல்னு என்னமோ கத்திகிட்ருக்கு. ஐயோ அதை ஏன் கேட்குறவன்? நான் வெளியில் வந்து கார்டன்லாம் நின்றுட்டுருக்கேன், அதுக்கே அவன் கத்துற சவுண்ட் கேட்குதா அவனுக்கு? உள்ளே தேங்க தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கானா? ஓ தயாங்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சரி, ஏன்னா வந்து தயாங்கும் உங்களுக்கும் ஆகாது, ஜிம்மினுக்கும் ட்ரூக்கும் ஆகாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கிட்ட கொண்டு போறியா அப்படி சொல்கிறீங்க. ஸோ வந்து அவன் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். இப்போ தான் சவுண்டு ரொம்ப எவனா கத்த மாதிரி கேட்குது. ஜிம்மின் அது தெரியாமல் சொல்லிட்டேன், வெளியே வாடா நாய் அப்படி சொல்லிட்டு அவனை அப்படி சொல்லிட்டு இப்போ சீக்கிரமாக நீ வந்தாகணும். இவன் என்னன்னு தெரில, ரூம்குள்ளே போகாமலே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏதாச்சும் ஆயிருக்குமோ என்னமோ தெரில அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லவும் மாட்டான். நீங்கள் வந்து வேகமாக வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களும் வந்து சரி வந்து தலையிறேன் உன்னை வச்சுக்கிட்டு நீ பிஸியாக இருக்கேன்னா வர தேவையில்ல. ஐயோ சார் அப்படியே நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்க பார்த்தியா? இல்லை பிஸியாலாம் இல்லை, இப்போ ஓரளவுக்கு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்ல. ஸோ ஷோல்டரை வந்து அப்படியே எப்படி ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே நடந்து முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ட்ரூனா உண்மையாக சொல்லி எங்கே போகிற அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இல்லடி நீங்கள் நான் போயிட்டு ஜிம்மினுக்கு வந்து ஏதோ பிரச்சனையா? இல்லை ஜிம்மின் நம்பர் அவனை அனுப்ப மாட்டேன், நீ எங்கேயும் போகக்கூடாது. இல்லை நான் போயிட்டு வரேன். இல்லை முடியாது நீ போகவே கூடாது. எங்கே போகிறேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூனா கேட்டுட்ருக்கா. என்ன எங்கேயா ஷாப்பிங் போய் அப்படி சொல்லிட்டு வருஷம் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கான். இல்லடி ஒரு மென்டல் இஷ்யூ இருக்கிற பேஷண்டா? ஏதோ மென்டல் இஷ்யூ இருக்கிற பேஷண்டா? சைக்கோவா? இல்லடி அந்த பேஷண்ட் ஜஸ்ட்டு ஒரு மென்டல் இஷ்யூ இருக்கிற பேஷண்ட், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நான் போய் அவங்க சரி பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். எங்கே அந்த சைக்கோ ஒன்று பிடிச்சி அடிச்சிட்டானா? சைக்கோன்னு சொல்லக்கூடாதுடி. சைக்கோன்னு சொல்லாமல் அவங்க ஜஸ்ட்டு டிப்ரெஷனில் இருக்காங்க, நீ போய் பார்த்தியா? ரெடி நானும் வருவேன் அப்படி சொல்லிட்டு ட்ரூனா அப்படியே வந்து கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் இந்த நான் எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ட்ரூ வேகமாக போயிட்டு என்னது வேறு மறந்து போச்சு. டெய்ரி மில்க் சில்க்கும் அதுக்கப்புறம் கிட்கேட்டை கொடுங்கன்னா இந்தாங்க மேடம்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரூ அப்போ பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துல ஏதோ ஒரு கிட்கேட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் போல் லைக் ஹார்ட்டின்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அந்த கிட்கேட் எவ்வளோங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. அதில் வந்து மொத்தமே வந்து 3 பீஸ் கிட்கேட் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீளமாக இருக்கும், அவ்வளோதான். அந்த கிட்கேட் எவ்வளோ கம்மியாக தான் இருக்கும், என்ன ஒரு 40 rupees இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கு. ட்ரூ பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் ஐயோ எங்கே போயிட்டு எங்கே போகிறா, ஐயோ லேட்டாச்சே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் கால் அப்படியே தரையில் போட்டு தேய்ச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஷூவில் வந்து விட்டால் தேஞ்சு போயிடும் போல் அந்தளவுக்கு நின்றுட்டுருக்கீங்க. எவ்வளோங்க இதுவா? 120 rupees. ட்ரூக்கு நான் அப்படியே இடி விழுந்தது. 120 rupees இது இவ்வளோ குட்டியாக இருக்குது, இன்னும் இத்தனை காண்டாக இருக்குது, 120 rupeesங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. இல்லை நீங்கள் சில்க்கு அது மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரூனா ஒரு 100 rupees போல் கொடுத்துட்டு டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட் வாங்கிட்டு வரா. எங்கடி போனேன்? சாக்லேட் வாங்க போனேன், இது ரொம்ப முக்கியமாக உனக்கு? எனக்கு முக்கியம்ப்பா அப்படி சொல்லிட்டு அவனா ஓப்பன் பண்ணி சாப்பிட்றா. சரி எனக்கு ஒன்று கொடுனா? தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிடறான். என்னாடி இப்படி பண்ணுற? சரி இந்தா அப்படி சொல்லிட்டு பாதி உடச்சி உங்களுக்கு கொடுக்குறா. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்டு கூட நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ வேகமாக வந்து நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு கார் எடுக்கிறீங்க. என்னடி ஆச்சு? என்னாச்சு? என்ன புரியல எனக்கு.
எங்கே போகிற? ஏற்றும் உனக்கு இந்த ஞாபகம் மருத்தி ஒன்று அப்படியே சுற்றிட்டே இருக்குமா கூடவே, அம்னீஷா வா நீ உனக்கு வா வா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவள் கைப்பிடிச்சி எடுத்து வா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஏய் ஓ வெளியே போகிறேன்னு சொன்னல, எங்கே வெளியே போகிற? ட்ரூ சாவடிச்சிடும் ட்ரூ, இங்கேயே கொண்டு இப்படியே குழி தோண்டி புதைச்சிடுவேன். பட் இது தாரோட ஆச்சு, பரவாயில்லடி கடப்பாறை எடுத்து உடச்சி பிச்சு உள்ளே போய் புதைச்சிட வேண்டி. சரி சரி எங்கே போகிற? உனக்கு எத்தனை வாட்டி ட்ரூ நான் சொல்கிறது, பரவாயில்ல நீ மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை எடுத்து காருக்குள்ளே போடுறீங்க. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போடி. ட்ரூ எனக்கு காண்டாகுது ட்ரூ, என்னடி இப்படி மறந்துட்டு இருப்பியா நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வயனே உனக்கு காரில் ஓட்ட தெரியுமா, சொல்லவே இல்லை. ட்ரூ இல்லைங்க பாரு, அப்படியே தலையை வெட்டி உள்ளே இருக்கிற மூலையில் வந்து ஏதாவது நரம்பு பிரச்சனை இருக்கும் போல், நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டுருவேன் பார்த்துக்கோண்ணா. என்னடி இப்படி சொல்கிற, எனக்கு நீ கார் ஓட்டுவேனே இப்போ தான் தெரியும், கார் ஓட்டுன்னு இப்படி தான் தெரியும். எத்தனை வாட்டி நம்ம வந்து வெளியே அவுட்டிங் போயிருக்கும்போது நான் தானே கார் ஓட்டிகிட்டு வந்தேன், நான் தானே பைக் ஓட்டிகிட்டு வந்தேன். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூனா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறா, லைக் கன்ஃபியூசனாக ஓட்டினாலா இவன் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு வச்சுட்ருக்கா. ட்ரூ உனக்கு அப்னீஷியாக இருக்குண்ணா. சரி எத்தனை வருஷமாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம், லைக் எத்தனை வருஷமாக பெஸ்டீஸாக இருக்கும்? எத்தனை வருஷம், 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படி சொல்லிட்டு அவள் தான் கையை விட்டு என்ன முடிச்சிட்டா. 4th லாஸ்ட்டாக 5th லாஸ்ட்டாக 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், அதுக்கப்புறம் 4th இயர் வேறு படித்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு லைக் மறுபடியும் மறந்து போச்சு. 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th 13th வராதில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 4th இயரு, அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு ஒரு 3 இயரு, மொத்தமாக 15 வருஷம்டி. ஐயோ உன்னை வச்சுட்டு எப்போ கேட்டாலும் என்னன்னே சொல்கிறால, அது விடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் மலிப்பிட்டு உட்காந்துருக்கா. இப்போ எங்கே தான் போகிறேன்னு சொல்லு, நான் உனக்கு இது நல்லா சொன்னேன், சைக்கோ பேஷண்ட்டா அப்படிங்கிற, மென்டல் இஷ்யூ டிப்ரெஷன். சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போய் அங்கே ரீச் ஆகுறீங்க. ஸோ ஸ்டாப் பண்ணோடனே வீடில் ஒரு சவுண்டு கேட்குது. ஐயோ அம்மா என்ன வலிக்குது காது அப்படி சொல்லிட்டு ட்ரூ நான் காதையை பற்றிக்கிறா. ஐயோ என்னடி நான் தான் சொன்னேன்ல சைக்கோடு காரை திருப்பு அப்படின்னு சொல்கிறா. இல்லை முடியாது நான் தான் போய் பார்த்தாகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கீழே இறங்குறீங்க. ஸோ நீங்கள் இறங்கி உள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க கேட்டுக்குள்ளே, அந்த சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அப்படியே வந்து நீங்கள் பொறுமையாக நடந்து முன்னாடி போயிட்டுருக்கீங்க. என்னாச்சு சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த வீட்டில் தான் வந்துச்சு, இந்த வீடு தானே ஜிமினோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்து கார் சவுண்ட் கேட்டு வெளியே வந்து ஜிமினு தாங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ தேங்க பார்த்தோன்னே இவனா தேங்கண்ணா இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா இவ்வளோ எதுக்குடா கூப்பிட்டேன், என்னடா சங்குக்கு சரி பண்ணணும்ல, என்னதான் இவன் முடிஞ்சு தான் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேங்கண்ணா கையை கட்டிட்டு ஆப்போசிட் சைடில் திரும்பி நின்றுட்டுருக்காரு, கொஞ்சம் உங்களை பார்க்காத மாதிரி. ஸோ அப்போ தான் என்னவா என்ன காரை கூட பார்க் பண்ணாமல் வந்துட்டா, எனக்கு தான் வந்து காரை சரியாக பார்க் பண்ண தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு ட்ரூனா இறங்கி வந்துட்டுருக்கா. ஸோ ட்ரூ அப்படியே வந்து நிற்கிறா, ஷாக் ஆகிட்டா. யாரை பார்த்து, வேறு யாரை பார்த்து, நம்ம தேங்க பார்த்தோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சொல்லிட்டு பிஜிஎம்ல ஏனோ தன்னாலே யாரா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கலாம் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் தேங்கும் அதே ஃபீல் தான். அப்படியே வந்து அந்த அஸ்லெஸ்க்கு மியூசிக்லாம் வந்துட்டு போகுது. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா இந்த பொண்ணு, அப்படியே வந்து காற்று லைக் ஒரு பயங்கரமான காற்றடிச்சு, உங்களுக்கு 2 பேத்துக்கு மட்டும் தான் அங்கே காற்றடிக்குது. ஸோ அப்படியே இந்த காற்றுல ட்ரூவோட முடி பறக்க, தேங்கோட முடி பறக்க, அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க, நீங்கள் 2 பேரும் என்ன லவ்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூக்கு செம்ம ப்ளஷ் ஆகிடுது. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி தூக்கி போகிறல, ஜிமின் கேட்ச் பண்ணிட்டு நான் போய் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் இவன் கூட தான் பேசி ஆகணுமா, வேண்டாம் வேறு பண்ணிட்டு எங்கே இருக்காரு உன்னோட ஃப்ரெண்டு, ஐயோ இந்த நாய் பேசுகிற பேச்சுக்கு மேலே தான் இருக்கான் வா அப்படி சொல்லிட்டு கூட்டுவாங்க. ஸோ என்னடா இது வீடியோ மயான அமைதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு லைட்டை போட்டால் அவ்வளோதான், நீங்கள் 2 பின்னாடி எடுத்து வச்சுருங்க. ட்ரூனா நல்லா இருக்கே வீடு அப்படி சொல்லிட்டு முன்னாடி வந்து யாரா டிசைன் பண்ணால் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தா ட்ரூக்கு வந்து இந்த மாதிரி பிளாக்கிஷாக அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்குனா ஒரு மாதிரி இருக்குது இந்த வீட்டை பார்க்கவே பேட் வைப்ஸ் கொடுக்குது. பிகாஸ் செவத்துக்கு கூட உள்ள பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு எல்லா ஃபர்னிச்சரும் பிளாக்கில் தான் இருக்குது. அண்ட் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டை. பட் ட்ரூக்குனா நல்லா இருக்குடா வீடு செவத்தில் கலர்லாம் நல்லா இருக்கே எப்படி அடிச்சிங்க, ஆமாம் உங்கள் நேம் என்ன, என்னையம்மா அப்படி சொல்லிட்டு டேங்னா அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி இவன் என்னம்மா உங்கள் நேம் தானே கேட்டேன், என்ன பேர் மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ரூ பார்த்துட்ருக்கா. என் நேம் அவன் நேம் கிம் தாயான் அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. சரிடா என்ன வீடு எப்படி வச்சுருக்கீங்கன்னா, அந்த நாய் தான் எங்கே பார்த்தாலும் கருப்பு நல்லது. அப்படியா கருப்பு நல்ல கருப்பு தானே பாஸ் அப்படி சொல்லிட்டு ட்ரூனா சொல்கிறா. நல்ல கலர் தான் பட் நல்லா இல்லை
ஐயோ உங்களை வச்சுட்டு கருப்போட ரசம் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூனா ஏன் இந்த இது நல்லா இருக்கே அந்த இது நல்லா இருக்கேன்னு ஒன்றத்தையும் நோண்டிட்டு இருக்கா. இதுக்கு தான் அந்த நாயை நான் வீட்டுக்கு கொண்டு வராத அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல இவங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணேன். ஒரே கூத்தா போயிட்டுருக்கேன். எல்லாரும் சூத்த மூட்டு மேலே வந்து காட்டுங்கடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பொறுமையாக போயிட்டு இந்த ரூம் தான் ஜேகேயோட ரூம் அப்படி சொன்னேன். அப்படியா சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இது பையன் என்ன பையன் டக்குன்னு போகிறேன். இந்த பிளேஸ்லையே ரொம்ப கொடூரமான இடம்னா இதுதான். எதுக்கு நான் எப்படி மூஞ்சி வச்சுக்கிறேன் நார்மலாக சொல்லணும். இங்கே நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 வாட்டி வச்சுக்கணும். சரி அப்போ நான் வெளியே போகிறேன். இன்னடி போகிற அப்போ நீ தானே நான் யோசிக்க சொன்னேன். நான் அப்படி சொல்லடி வாடி நீ தான் சொன்னேன் நான் பாட்டுக்கு போனேன்ல அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ண போகிறீங்க. இரு அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு எங்கே போகிறேன் இல்லை நான் ஊருக்கு போகிறேன். ஐயோ ஜிமினா மரியாதை சீரியஸாக பேசுகிற வேலையை வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. டேங்னா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஜிமினா போயிட்டு பஞ்சு எடுத்துகிட்டு வாடா அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிட்றாரு. ஸோ இவனை வச்சுட்டு ஆமாம்மா பஞ்சு தேவைப்படல மச்சான் ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் தலையாடிட்டு ஜிமின்னா அப்படியே கீழே பஞ்சு எடுக்க ஓடிடுறாரு. ட்ரூனா சுற்றி பார்த்துட்ருக்கான். வீண் நல்லா இருக்கேன்னு இன்னும் அந்த பிள்ளை எப்படி ஒரு புது இதை பார்த்து அப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இப்போ உங்களை ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க நீங்கள் பார்த்ததே இல்லை அப்போ நீங்கள் அந்த இடத்த எப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி தான் ட்ரூ பார்த்துட்ருக்கா. ஸோ ஜிமின் கீழே போய் பஞ்சு எடுக்க போயிருப்பார். நீங்கண்ணா பஞ்சாவது குஞ்சாவது போங்கடா அப்படி சொல்லிட்டு கதை திறந்துட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனோன்னா அவ்வளோதான் தட்டுக்கு இன்னும் எல்லா மண்ணாங்கட்டி பறந்து இங்கே மூஞ்சில் விழுந்துட்டுருக்கு. நீங்கண்ணா அப்படியே தள்ளிடுறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஜேகே தான் ஆன்னு கத்திட்டுருக்காரு. ஸோ எல்லா பொருளையும் தூக்கி உங்கள் மேலே எரிஞ்சிட்ருக்காரு. அந்த சைடு ஒரு டாக் லொல்னு களைச்சிட்ருக்கு. அது ஒரு பொம்மேரியன் தான். லைக் பொம்மேரியன் மாதிரி இருக்குது பட் பொம்மேரி மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் முடி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான். ஸோ அது லொல்னு குலைச்சிட்டே இருக்குது. அங்கே கட்டியும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூம் தான் மொத்தத்தில் கந்தரகுடமாக இருக்குது. கீழே சம் லிக்விட்ஸ்லாம் இருக்குது. பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் காம் டவுன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கீங்க நான் சொல்கிறத தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சைக்காலஜிஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணி என்னென்னமோ சொல்லிட்டு அப்படியே கிட்ட போயிட்டுருக்கீங்க. பட் கரெக்டாக தூக்கி எனத்தே எறிடாது உங்கள் மூஞ்சியில் நல்லா நடுமண்டியில் நடிச்சு எம்மா என்ன வலி வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நல்லா வீல்னு கத்துறேன். உங்களுக்கு நான் காதில் வீங்குது ஒரு மாதிரி ஆயிடுது காதே. ரைட்டாக நான் வந்தாலே என்ன சொல்லணுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் எடுத்து வெளியே வச்சு கதை சாட்டிடுறீங்க. ஸோ அப்போ தான் ஜிமின் வராது. மச்சான் இந்தடா பஞ்சு ஏன்டா நாயை காதுலேருந்து ரத்தம் வந்த பின்னாடி கொடுக்குற பார்த்தியா அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு எதுக்குடா அந்த பஞ்சு அப்புறம் ஜேகே கத்தினா பஞ்சு தேவைப்படும்ல மச்சான் நீங்கள் அதை சூத்தில் வச்சுட்டு கிளம்புடா அப்படி சொல்லிட்டு தான் டேங்க் ஒரு மாதிரி கொலவெறியாயிருது. ஏன்டா எப்போ பஞ்சு கேட்டால் எப்போ கொண்டு வரடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஸோ ட்ரூனா என்ன சவுண்ட் அது அப்படி சொல்லிட்டு அப்படியே மேனவரா ட்ரூ நீ கீழே போமா நீ இந்த சவுண்டில் தாங்க மாட்டேனே என்ன யாரா இப்போ வீடு கத்திட்டுருக்கு நானும் பார்த்துட்ருக்கேன். என்ன வீட்டில் குழந்தை இருக்கா இன்னும் இந்த வீடு கத்துறாங்கன்னா அது குழந்தையோட நாலந்தையோட என் ஃப்ரெண்டு தான் அந்த சனத்தை கத்திட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல எங்கே நான் போய் அந்த ஃப்ரெண்டை பார்க்கலான்னா ட்ரூ வீணாக ரொம்ப விலை கொடுத்து வாங்காத நீ சைக்காலஜிஸ்ட் கூட இல்லை நீ சமாளிக்கவே முடியாதுன்னா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ட்ரூ கதை ஓப்பன் பண்ணுறா. அதே மாதிரி பொருள்லாம் மேலே விழுந்துட்டுருக்கு. ஸோ ட்ரூனா எவன்டா ஒத்தா உமா என்னடா தூக்கி எறிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரூக்கு வாயிலேருந்து பச்சை ஆகுது. ஸோ அப்படி உள்ள போயிட்டு ஒத்தா எவன்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். நல்லா அழகாக ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. ட்ரூக்கு அதான் தேங்க அழகாக தெரிஞ்சிட்டா. அதுக்கு மேலே ஜங்குக்கு அழகாக தெரிவாரா யாரா நீ எதுக்கு எரிஞ்சிட்ருக்க என் ஃப்ரெண்டு மேலே வேறு இப்படி தான் எரிஞ்சு அப்படி சொல்லிட்டு ட்ரூனா செம்மையாக ஒரு பத்திரகாளி கோலத்தில் நின்று கத்திகிட்ருக்கா. அவர் கத்துறதுல ஜங்குக் அமைதியாகிடுறாரு. ஸோ ஜங்குக் அமைதியாகிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. ஏன்டா அவன் சைலண்ட்டாக பார்க்குறான். ட்ரூக்கு இவ்வளோ நேரம் ஜங்குக் கத்துனப்போ கூட ஒன்றும் இல்லை சைலண்ட்டாக இருந்தவொடனே ஒரு மாதிரி லைட்டாக பீறி கிளம்புது. ஜங்குக்கு வேறு சும்மா சைலண்ட்டாக நல்லா ஆச்சு பரவாயில்ல ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக முன்னாடி திரும்பி பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான் ட்ரூ நிப்பாலா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த கதை சத்துக்கிறான். ட்ரூ சும்மா சொல்லக்கூடாதுடி இவ்வளோ தைரியம் செலுப்பார் உள்ளே போயிட்டு ஜங்குக்கே அமைதிப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்னா அப்படியே ஏதோ 8ஆம் அதிசயத்தை பார்க்குற மாதிரி ஆடு பார்த்துட்ருக்காரு. எல்லாம் திறமைங்க அப்படி சொல்லிட்டு ட்ரூங்க எத்த மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மாதிரி நிமிந்து போர்டில் நடந்து பாட்டி வெளியே போயிடுறான். பாடி பார்த்தது நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். ஸோ இதோடு இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இல்லை நாளைக்கு கிடையாது அதுக்கப்புறம் நாளைக்கு போடுறேன்னு சொன்னீங்கன்னா எங்கே போடல அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட் எப்போ போடுறேன்னா அப்போ போடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா நான் இந்த கோஸ்ட் ஹண்டர் இப்போ ரெக்கார்ட் பண்ண வேண்டியது டைம் 8:51 ஆகுது நைட்டு தான். பட் அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது. என்னென்னா இருட்டுக்குள்ளே மொட்டை மாடியில் உட்காந்துட்ருக்கேன். சுற்றி அங்கங்கே தான் லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு. என்கிட்ட வேலை கொஞ்சம் காடு மாதிரி இருக்குமா.
ஸோ ஒரு கோஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே லைட்டாக பீதியாக தான் இருக்கும். நான் பயப்படுவேன். பட் ரொம்ப தொட்டதுக்கெலாம் பயப்பட மாட்டேன். ஸோ ரேராக இப்போ வந்து ஒரு மூஞ்சி முன்னாடி ஒரு உருவம் நிற்குதுன்னா பயந்து தானே அங்கே ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் பயப்படுவேன். ரொம்ப தொட்டதுக்கெலாம் பயந்துட்டுருக்க மாட்டேன். இப்போ இதை பேசவே பயமாக தான் இருக்குது. எங்கே பேய் கதை கேட்டு வந்து தொலைச்சிட போதும். சுற்றி வந்து இருட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி வீடெலாம் இருக்காங்க. லைட்டர் இதெல்லாம் அதுலேருந்து பார்க்கலாம். சில பேர் இது லைக் அங்கே கோஸ்ட்டு நிற்கிற மாதிரி, அந்த ஒரு ஜோக்கர் இருக்குமே லைக் அது க்ளவுன், அந்த கோஸ்ட் நிற்கிற மாதிரி, கிராணிலாம் வர மாதிரி எனக்கு தோணுதுங்க. இங்கே இன்னும் பீதியில் உட்காந்துட்ருக்கேன். இப்போ போயிட்டு இது வர முடிச்சிட்டேன். டெவில்ஸ் மேட் ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டு சத்தியமாக தெம்பில்லை. காலையில் ரெக்கார்ட் பண்ணால் சும்மா வீடு எல்லாமே கத்திகிட்ருக்கோம். அதனால தான் நைட் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் கோஸ்ட்டுங்கிறனால நைட் ரெக்கார்ட் பண்ண முடியுமானோ அதில் வேறு நான் பயம் கொடுத்துற மாதிரி சீன்ஸ் தான் சொல்லணும். எனக்கு செம்ம பயமாக இருக்குது. தைரியம் கொடுங்க. நீங்கள் தைரியம் கொடுத்தா தான் எனக்கு பயமாகவே இருக்கும். ஸோ நான் போய் டெவில்ஸ் மேட் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பை பை கைஸ். அண்ட் ஒன் திங் எனக்கு மியூசிக் கொடுக்கணும். இந்த இதெல்லாம் நான் நடுவில் சாங்ஸ் மியூசிக்லாம் கொடுக்கணும். காப்பிரைட் வராமல் அது எப்படி கொடுக்கணும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. நானே ஒரு குட்டி யூடியூபர். ஸோ எனக்கு எப்படி தெரியும். ஸோ சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் மியூசிக்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் வளவளன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பொறுமையாக நிறுத்தின்னு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கொஞ்சம் டாக்கேட்டிவான பர்சனுங்கிறனால உங்களுக்கு சில வார்த்தை புரிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப நேரம் 2 நிமிஷம் பேசிட்டேன். பை பை, டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க.